தமிழர் கண்ணோட்ட வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 7ஆம் தேதி திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது. இது தமிழில்தான் நடைபெற வேண்டும் என்று ஒரு சாராரும், தமிழிலும் மந்திரம் ஓதப்படும் என்று அரசு தரப்பினரும் தர்க்கம் செய்யும் இந்த நிலையில் இதில் உள்ள ஒரு மெய்மையை நமக்கு விளக்கவோ அல்லது நம்மோடு பகிர்ந்து கொள்ளவோ தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா பே. மணியரசன் அவர்கள் இணைந்துள்ளார். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் ஐயா. இப்போ சேகர் பாபு அவர்கள் கடைசியா அவருடைய பேச்சில் சொல்லியிருந்தது, பழனி போன ஆண்டுல குடமுழுக்கு நடத்தினதும் மருதமலையில போன மாதம் குடமுழுக்கு நடத்தினதும் நாங்கள் ஏற்கனவே தமிழரால் நடத்தியிருக்கோம். அதனால இதை திடீர்னு தமிழ் தேசியவாதிகள் ஒரு அரசியலுக்காகவோ இல்லைன்னா ஒரு கவன ஈர்ப்புக்காகவோ நாங்கள் தான் இதை பண்ணுறோன்னு பயன்படுத்திக்காதீங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு 100க்கு 100 பொய் சொல்லுகிறார். அதாவது உண்மையின் மீது அச்சமில்லை என்றால் கூட தெய்வத்தின் மீதாவது அச்சம் இருக்க வேண்டும் சேகர்பாபுக்கு. ஏன்னா நெத்தில திருநீர் பூசிக்கொண்டு தமிழ் முருகனுக்கு துரோகம் செய்து பொய் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் ஒரு ஏதோ நடிக்கிறாருன்னு தெரியுது. ஒரு எடுத்துக்காட்டாக பழனி முருகன் கோயிலுக்கு கடந்த ஆண்டு குடமுழுக்கு நடந்தபோது நாங்கள் முன்கூட்டியே மனு கொடுத்து இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரிடம் மனு கொடுத்து, அப்புறம் அந்த கோயில் அதிகாரியிடம் மனு கொடுத்து, நேரடியாக போய் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி அங்கேயே இருந்தோம். தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் நாம் தமிழருடைய வீரத்தமிழர் முன்னணி பொறுப்பாளர் தம்பிகள் எல்லாம் இணைந்து தமிழ் தேசிய பேரியக்கத்தோடு எல்லாம் இருந்தோம். அதுபோல் ஆன்மீக சான்றோர்கள் எல்லாம் அங்கே வந்திருந்தாங்க. அதாவது கருவறையிலோ குடமுழுக்கில் கருவறை, கோயில் கருவறை, வேள்விச்சாலை, கோபுர கலசம் 3 இடங்களிலும் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ் பாதி சமற்கிருதம் பாதியாக மந்திரம் சொல்லி அந்த வழிபாட்டை அர்ச்சனையை நடத்த வேண்டும் என்பதுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதன்படி ஒரு இடத்தில் கூட நடத்தவில்லை. சத்யபாமா அம்மா போய் நேராக பார்க்கறதுக்காக உள்ளே போகிறதுக்கு போனாங்கன்னா சேர்பாபுலாம் இருந்துட்டு தடை போட்டாங்க. அந்த அம்மா உள்ளே விடவே இல்லை. மலையில் பழனி முருகன் கோயிலில் முழுக்க சமர்க்கிறது தான் நடந்தது. என்ன அவங்க ஒரு போலி நாடகம் ஆடுகிறார்கள் என்றால், நம்முடைய தமிழ் ஓதுவார்களை பிரகாரங்களில், ஏன்னா சூத்திர ஜாதி இல்லை, இது வேள்வியிலேயோ கருவறைக்குள்ளேயோ இருக்க முடியாது, சூத்ரால். அதனால பிரகாரங்கள்ல தேவாரத்தை பாட சொல்றாங்க. பிரகாரங்கள்ல தேவாரம் அல்லது திருவாசகம் அல்லது மாதிரி உள்ள பாடல்களை, பக்தி பாடல்களை பாட சொல்றது. அதில் ஒலிபெருக்கியோட இணைச்சு வெளியில் நிற்கிற கூட்டத்துக்கு தமிழில் தான் நடத்துகிறார்கள் என்பது போல தோற்றத்தை கொடுக்கறது தான் அவங்களுடைய நடிப்பு. பழனியில் இதுதான் நடந்தது. ஒரு குண்டத்தில் கூட தமிழ் வழிபாடு, தமிழ் அர்ச்சனை என்பது அங்கே நடைபெறவில்லை. தமிழ் அர்ச்சனை செய்வோரை உட்கார வைக்கவில்லை. கோபுரத்தில் ஏற்றி கோபுர கலசத்தில் நீர் ஊற்றமும் அருள் நீர் ஊற்றமும் செய்யவில்லை. அது என்ன ஆச்சா? அது எப்போ? போன ஆண்டு பழனி முருகன் கோயில். இப்ப நடந்தது இருக்கு பாருங்க, மருதமலையில 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த மருதமலை குடமுழுக்குல இதுக்கும் வழக்கு போட்டு இப்ப நாங்க தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சியோ தமிழ் தேசிய பேரியக்கமோ தெய்வத்தமிழ் பேரவையோ போட்ட வழக்கு இல்லை. இவங்க நம்ம பேரூர் ஆதீனத்தை சேர்ந்தவர். அவர் சுரேஷ் பாபு என்பவர் ஆன்மீகத்தில் உள்ளவர். அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தமிழ் நடத்த வேண்டும் என்று போட்டு தீர்ப்பு வாங்கினார். அந்த தீர்ப்புல என்னன்னாக்க அவங்க சொன்னது இதேதான், ஏற்கனவே சொல்ற தீர்ப்பு தான். தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு 2020 சொன்ன அதே தீர்ப்பு தான். அதுபோல் கரூர் சிவன் கோயிலுக்கு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அதே வச்சுதான் இப்பவும் சொன்னாங்க. அந்த மருதமலை வேள்விச்சாலையில், குடமுழுக்கு வேள்விச்சாலையில் 17 குண்டம் தமிழ் மந்திரம் ஓதுவாருக்கு இருக்கணும். 17 குண்டம்
சமஸ்கிருதத்துக்கு இருக்கணும்னு தெளிவாக தீர்ப்பு சொன்னாங்க. ஒரு குண்டத்துல கூட தமிழ் மந்திரம் ஓதவில்லை. அப்படியே ஓதுறவங்கள உட்கார வைக்கவும் இல்லை. தமிழ் மந்திரம் தமிழ் அர்ச்சனை பண்றவங்கள உட்கார கூட வைக்கல. வந்து என்ன பண்ணாங்கன்னா, சேர்பாபு இருந்துட்டு சேர்பாபு ஒவ்வொரு குடமுழுக்கும் பெரிய குடமுழுக்கு முக்கியமான கோயில் குடமுழுலாம் போயிடுவார். என்னன்னா, தப்பித்தவரை அங்க தமிழ் வந்துடுமோ, அக்ரஹாரம் நம்ம மீது ஆத்திரப்படுமோ என்பதற்காக அக்ரஹாரத்தினுடைய விசுவாச ஊழியராக சேகருடைய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடிய கள தளபதியாக அங்க போய் நின்று தமிழ் வராம பாத்துக்கிற வேலையைத்தான் சேர்பாபு ஒவ்வொரு வேலையும் செய்யறாரு. அதுபோல இந்த மருதமலை கோயில்ல 17 குண்டத்துல ஒண்ணுல கூட இல்லை. என்ன பண்ணார் தெரியுங்களா சேர்பாபு? செல்வம் என்று ஓதுவார் குழு தலைவரா இருக்கார். அவர் நம்ம சூத்திரர், அவளுடைய பிராமணால் இல்லை, சூத்திரர். அவரை என்ன பண்ணாங்கன்னா, மருதமலையில அந்த வேள்விச்சாலை பக்கத்துல நின்று பாட வைத்தார்கள். இப்ப கந்தர் அலங்கமாரோ அல்ல அந்த அலங்கமோ அலங்காரமோ தேவாரமோ பாட வச்சாங்க. பாட வச்சு படம் பிடிச்சு போட்டு வந்தாங்க. அந்த செல்வத்தை, அந்த ஒரு நபர் செல்வத்தையாவது அந்த வேள்விச்சாலையில ஒரு குண்டத்துல உட்கார வச்சிருக்கலாம். உட்கார வைக்கவில்லை. கடைசி நாள்ல அந்த பக்கத்துல நிக்க வச்சு அவரை வந்து தேவாரம் பாட சொல்லி அல்லது கந்தர் அலங்காரம் பாட சொல்லி அதை வந்து படம் பிடிச்சு காட்டினாங்களே தவிர, வேள்விச்சாலையில் ஒரு நாளும் ஒரு முறையும் தமிழ் மந்திரம் ஓதுவரை உட்கார வைக்கவில்லை. அதுபோல கோபுர கலசத்திலும் போய் தண்ணீர் ஊற்றவோ அங்க கோபுர கலசத்தில் வந்து தமிழ் மந்திரம் சொல்லவோ அனுமதிக்கவில்லை. கருவறையிலும் அப்படித்தான். இதுதான் இந்த சேகர்பாபு பொய் சொல்ல அஞ்சாத ஒரு நபர். அவர் பழனி முருகன் கோயில் நடத்தணுங்கிறாரு. சாட்சி சொல்லுப்பா, ஏன் பொய் சொல்ற? இவ்வளவு பொய் இப்ப மருதமலையில செஞ்சேங்கிறீங்க. அப்ப வந்து அவர் அந்த சுரேஷ் பாபு வழக்கு போட்டுக்காரு. இப்ப உயர் நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தவில்லை என்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருக்காரு. அவர் சென்னை மருதமலை கோயிலுக்கு போட்டிருக்காரு. இன்னும் விசாரணைக்கு வரல. இப்படி இருக்கு, சான்றுகள் இருக்கு. இந்த இங்கெல்லாம் நாங்கள் நடத்தணும், அது போல இங்கேயும் அது மாதிரி நடத்துவோம் அப்படின்னு சொல்றது வந்து 100க்கு 100 பொய். அதுல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவர்கள் பொய் சொல்றாருனாக்க தமிழர்களை அவ்வளவு ஏமாளிகள் என்று நினைக்கிறார்கள். மு.க. ஸ்டாலினும் அவருடைய கையாள் எடுபடி சேகர்பாபுவும் தமிழர்களை அவ்வளவு ஏமாளிகள் என்று, அக்ரஹாரத்தினுடைய விசுவாச ஊழியர்கள் யாரு? மு.க. ஸ்டாலினும் சேகர்பாபுவும். அவர்களுடைய கோபதாபம் வரக்கூடாது, அவருடைய பிணக்கு வரக்கூடாது அப்படின்னு இருக்கலாம். அவர்களுடைய சாபம் வரக்கூடாது கூட ஸ்டாலின் அச்சப்பட்டிருக்கலாம். வந்து இருந்துகிட்டு ஏன் இவ்வளவு பொய் சொல்றீங்க? இவ்வளவு ஏன் பொய் சொல்றீங்க? இந்த தப்பு அவர் சொல்றது முழு பொய். இதை பத்தின காணொளிகள்லாம் கூட சமீபத்துல வெளியானுச்சு. ஐயா, அடுத்தது திரு சேகர்பாபு வந்து அவருடைய கடைசி பேச்சுல தமிழிலும் அப்படின்னு அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தி சொல்லும் பொழுது, அந்த உம்முக்கு பின்னாடி உள்ள அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த உம்முக்கு பின்னாடி உள்ள ஒரு இழிவான மொழியான தமிழிலும் கொஞ்சம் பார்ப்போம் அப்படிங்கிறத ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இதுவரை புறக்கணிக்கப்பட்ட தமிழிலும் இப்பொழுது கொஞ்சம் நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது, சமஸ்கிருதத்துக்கு சரி நிகராக நாங்கள் தமிழை பயன்படுத்த மாட்டோம், அதுலேயும் கொஞ்சம் தொட்டுக்குவோம் என்று சொல்றது. அந்த தமிழிலும் என்பதை இயல்பாக கூட சொல்லாம தமிழிலும் அப்படின்னு சொல்லுவது வந்து அது ஒரு தமிழ் இழிவான மொழி. அந்த இழிவான தமிழிலும் கூட நாங்கள் பாட வைக்கக்கூடிய ஜனநாயகத்தை, அதை மந்திரம் சொல்ல வைக்கக்கூடிய ஜனநாயகத்தை கொண்டிருக்கோம். ஒரு இழிவான மொழி தமிழ், சூத்திர பாஷை. அவளுடைய எஜமானர்கள் இருக்காங்களா அக்ரஹாரம், யாரு? ஸ்டாலினுக்கும் இவருக்கும் சேகர்பாபுக்கும். அவங்க பாஷையில அவங்களுடைய வரையறுப்புல சூத்திர பாஷை. இதை சொன்னா நாங்கள் திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் பண்றோம்னு நினைக்காதீங்க. இப்ப அண்மையில கல்யாணராமன் ஒரு வந்து சமஸ்கிருத சொற்பொழிவாளர், தமிழ்ல சொல்லுவாரு, சமஸ்கிருதம் சொல்லுவாரு, பிராமண சொற்பொழிவாளர் ஒருத்தர் கல்யாணராமன், நம்முடைய சுகி சிவத்தை வந்து அவர் சொல்றாரு, சூத்திர உபன்யாசகர்னு சொல்றாரு. இப்போ ஒரு 10 நாளுக்குள்ள அது காணொலியில பார்க்கலாம், யூடியூப்ல. அவரை பத்தி ஏதோ கண்டனம் பண்றாரு சுகி சிவத்தை.
சுகி சிவத்தை கண்டனம் செய்யும் போது என்ன சொல்றாரு? சூத்திர உபன்யாசகர். இவாளெல்லாம் யாரு? இவாளெல்லாம் பிராமணன். அந்த மாதிரி இவங்க தங்களை தாங்களே சூத்திரர்களாக கருதி கொள்ளக்கூடிய இந்த ஸ்டாலினும் அல்லது சேகர்பாபுவும் தங்களுடைய மேல் எஜமானர்களாக உள்ள பிராமணர்கள் திருப்தி அடைவதற்காக தமிழிலும் கொஞ்சம் தொற்றுப்போப்பா, அதுக்கு மேலே தமிழுக்கெல்லாம் சம உரிமை கிடையாது என்று அவர்களுக்கு உணர்த்துவதற்காக சேகர்பாபு இப்படி சொல்லியிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். நல்லதுங்க ஐயா. இப்போ அவரு இன்னொன்று சொல்லியிருந்தாரு, இந்த தானாக பழுக்கும் காயை மந்திரம் சொல்லி இந்த தமிழ் தேசிய ஆர்வலர்கள்லாம் பழுக்க வைக்க பார்க்குறாங்க. நாங்களாவே ஏற்கனவே தமிழெல்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இவங்க என்னமோ நாங்கள் போராடினதுனால தான் இவங்க தமிழில் நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இதை பற்றி என்ன கருத்து உங்களுக்கு? இது வரைக்கும் எங்கே தானா நடத்தியிருக்கிறதா கேட்கலாம். 3000 குடமுழுக்கு நடத்திருக்கேன்னு சொல்கிறாரு சேகர்பாபு. எங்கே தமிழில் நடத்தினு சொல்கிறாரு? ஒரு விசாரணை போடுவோம், இல்லைன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு விசாரணை குழு அமைக்கட்டும், எங்கிட்டையும் கருத்து கேட்கட்டும். எங்கெங்கே தமிழ் குடமுழுக்கு நடந்துச்சு, ஒரு முக்கியமான கோயில் எடுத்துக்குவோம். கொரோனா காலம், கடுமையான கொரோனா காலம், அது கொஞ்சம் தளர்ந்து இருக்கும்போது தான் வடபழனி முருகன் கோயில் குடமுழுக்கு வந்தது. நம்முடைய சத்யபாமா அம்மா, கீவே தோழர் வெங்கட்ராமன் எல்லாம் சேகர்பாபுவை நேராக பார்த்து மனு கொடுத்தாங்க, இது போல தமிழை நடத்தணுன்ட்டு. நடத்துவோம்னார் சேகர்பாபு. குடமுழுக்கு நடக்கும் போது எல்லாரும் போக முடியல. இப்போ கொரோனா கட்டுப்பாடுகள் இருந்ததுனால குடமுழுக்கு நடத்தி முடிஞ்ச உடனே நிருபர்கள் கேட்குறாங்க, இது மாதிரி ஐயா தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டும் சரிபாக நடத்தணும்னு தீர்ப்பு இருக்கு, அது நடத்தணும்னு சொன்னாங்களே, எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஆகமப்படி நடந்தது. சேகர சொன்ன பதிலுங்க, ஆகமப்படி நடந்தது. ஆகமப்படி அவங்க வாதம், அக்ரஹாரத்தின் வாதம் தமிழ் தீண்டத்தடாத மொழி, சூத்திர பாஷை. அவன் சொன்னால கல்யாணராமங்கிறவன், அது மாதிரி சூத்திர பாஷை. அது ஆகமப்படி நடந்ததுங்கிறார் சர்ச்சூத்திரர் சேகர்பாபு. அந்த மாதிரி ஆட்கள் இவங்க ஏன் சொல்ல வேண்டியதானே? அது மூடி மறைச்சு தந்திரம் பண்ணி ஏமாத்துறது, அக்ரகாரத்தினுடைய அதிருப்தி வரக்கூடாது என்ற அந்த விசுவாசம் அவர்களுக்கு இருக்கிறது. திரு சேகர்பாபு சொன்னதுக்கு தமிழ் தேசிய ஆர்வலர்கள் ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில திருமதி கனிமொழி அவங்களோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. அது என்னன்னா, திருச்செந்தூர்ல எப்படி குடமுழுக்கு முருகனுக்கு நடக்கணுங்கிறத தமிழ்நாடு அறநிலையத்துறையும் அங்க வரக்கூடிய முருகனை பார்க்க வரக்கூடிய பக்தர்களும் முடிவு செஞ்சுப்பாங்க, அதுல நீங்க எல்லாம் கருத்து சொல்லாதீங்க அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்களே, இதை எப்படி அணுகிறது? இப்போ அந்த அம்மா திமுகவில் தலைமை குழுவில் உள்ள ஒருவர், நாடாளுமன்ற உறுப்பினர். அவங்க தொகுதியும் கூட திருச்செந்தூருக்குள்ளே தான் அந்த அம்மாவுடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியும் வருது. இப்போ இதுவரைக்கும் நடந்த குடமுழுக்குகள் எல்லாம் அறநிலையத்துறையும் பக்தர்கிட்ட கருத்து வாக்கெடுப்பு நடத்தியிருக்கா? இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் முடிவு செய்வாங்க அப்படின்னா, பக்தர்கள்ட்ட எப்படி வாக்கு சீட்டு கொடுத்து தமிழ் சமஸ்கிருதம் நடத்துறதா, தமிழான்னு கொடுத்து கருத்து வாக்கெடுப்பு நடத்த போதா கனிமொழி? எப்படிங்கிறேன். அப்ப இந்த பதிலே அவர்களுடைய மோசடியை அம்பலப்படுத்தி விடுகிறது. அவர்களுடைய தமிழ் எதிர்ப்பு மோசடியை, சமஸ்கிருத திணிப்பு மோசடியை அம்பலப்படுத்துறதுல பக்தர்கள்ட்ட என்னமா கருத்து கேட்க போற? அவங்க அண்ணன்கிட்ட கேட்கணும், ஸ்டாலின்கிட்ட கருத்து. அண்ணன் சீட்டு கொடுத்துருங்க வர்ற பக்தர்கள்ட்ட, தமிழா சமஸ்கிருதமானா மார்க் பண்ண சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஃபார்முலா, ஒரு நடைமுறை உத்தி வகுத்து, அது மாதிரி கனிமொழி எதுவும் சொல்லியிருக்கா? சொல்லினாலும் பரவாயில்ல, நாளைக்காவது இதை கேட்டுட்டாவது அவங்க அண்ணன்கிட்ட சொல்லி அந்த மாதிரியாவது கருத்து அந்த வர்ற பக்தர்கள்ட்ட கேட்க சொல்லலாம். என்ன என்ன மழுப்பல், என்ன திசை திருப்பல், எவ்வளவு சூழ்ச்சி, எவ்வளவு அற்பத்தனம்! இந்து சமய அறநிலையத்துறையும் இப்போ உயர்நீதிமன்ற தீர்ப்பு மதிக்க மாட்டீங்களா? அப்ப கனிமொழி சொன்னது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு. உயர் நீதிமன்றம் 4 தடவை சொல்லியிருக்கு. தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில், நம்முடைய பசுபதீஸ்வரர் கோயில் கரூர், அடுத்தது சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில், இப்போ மருதமலை முருகன் கோயில் 4 தடவை சொல்லியிருக்கு சரிபாதிய தமிழ் நடத்துங்கன்ட்டு. இன்னும் கூட இந்த மருதமலை கோயிலுக்கு தான் நம்பரே சொல்லிட்டாரு நீதிபதி. 18 18
பதினேழு குண்டம் இது தமிழுக்கு, 17 குண்டம் சமஸ்கிருதத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னே சொல்லிட்டாரு. இப்ப இந்த தீர்ப்பை கனிமொழி அவமதிக்கிறார். அதை திமுக அவமதிக்கிறது, திமுக ஆட்சி அவமதிக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு தான் தொடர்ந்து செய்யறீங்க நீங்க. தஞ்சை பெருவுடையார் கோயில்ல இருந்து தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப பகிரங்கமாக நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய வகையில் அது இந்து சமய அறநிலையத்துறையும் வருகிற பக்தர்களும் முடிவு செய்வார்கள்னா நீதிமன்ற தீர்ப்பை என்ன வச்சு, உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்னாச்சு? இதுதான் எங்களுடைய கேள்வி. இதுல இருந்தே தெரிகிறது, நீங்கள் அக்ரகாரத்துக்கு விசுவாச ஊழியர்கள். திராவிடம் பேசுவீர்கள், பகுத்தறிவு பேசுவீர்கள், உங்கள் தந்தை பெரியாரை பற்றி பேசுவீர்கள், எல்லாம் பீற்றுவீர்கள். ஆனால் நீங்கள் அக்ரகாரத்தின் அடிமைகள், விசுவாச ஊழியர்கள், சமஸ்கிருத பாதுகாப்பு தளபதிகள் திமுக காரவங்க அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு இருக்கீங்க நீங்க. நாங்க எங்களுடைய தாய்மொழிக்காக நிக்கிறோம், எங்க தமிழ் மொழிக்காக. எங்கள் தமிழ் மொழியை விட சமஸ்கிருதம் ஆன்மீக மொழி அல்ல. எங்கள் முருகனையும் எங்கள் சிவனையும் எங்கள் பெருமாளையும் எங்களுக்கான மந்திரங்கள் எங்களுக்கு தமிழர்கள் வழங்கியிருக்கிறாங்க, பழைய காலத்திலேருந்து வழங்கியிருக்காங்க. மற்ற பல மொழிகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கு. எனவே இங்க சமஸ்கிருதமும் அக்ரகாரத்து ஐயரும் தான் குருக்களா இருக்கணும், வழிபாட்டு மொழியா இருக்கணும், அர்ச்சனை மொழியா இருக்கணும்னா எங்களை அடிமைப்படுத்துகிறாய் என்று அர்த்தம். அந்த அடிமையில் சுகங்கண்டு அவனுக்கு கண்காணி வேலை பார்க்கும் திமுக என்றால் அதற்கு எடுத்துக்காட்டு தான் கனிமொழியினுடைய இந்த உரை. நல்லதுங்க. நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள், நீங்கள் பிதற்றுகிறீர்கள், நீங்கள் தேவையில்லாமல் கிளர்ச்சி செய்கிறீர்கள், இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா கடைசியா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் தமிழிலேயே குடமுழுக்கு நடக்குகிறது. இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் தமிழ் குடமுழுக்கு நடத்துவதை பற்றி பேசவாவது வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, நாங்கள் நடத்துகிறோம், அவர் நடத்துகிறோம் தான் சொல்றாரு சேர் பாபு. ஆமா அப்படிங்கிறாரு. இதை எப்படி பாக்குறது? அதான் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே ஒழிய போற கூட்டம் அது. அப்படிதான் அதை நினைக்க வேண்டியிருக்கு. வேற என்ன சொல்ல வேண்டியிருக்கு? ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், இந்த ஆட்சிங்கிறது மு.க. ஸ்டாலின் ஆட்சியை சொல்றாரு. ஆமா, வந்த பிறகுதான் தமிழ் வழிபாடுறதுக்கு நீங்க பார்த்த அந்த காணொலிய சேகர்பாபு ஒரு நேர்காணல் ஊடகத்துக்கு கொடுத்ததை நானும் பார்த்தேன். அது தமிழ் அர்ச்சனை செய்கிறோம், தமிழ் அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், பதாகையில் கைபேசி எண்ணெல்லாம் போட்டு அர்ச்சகர் பேர் போட்டு அவரை அழைச்சி பண்ணெல்லாம் வச்சிருக்கிறோம். இந்த ஆட்சியில் தான் தமிழ் அர்ச்சனையும் நடக்குது அப்படின்னார். அப்போ இவர்களுடைய ஆசான் கருணாநிதி அவர் 3 தடவை ஆட்சி பண்ணியிருக்காரு. அவர் ஆட்சியில தமிழ் தமிழ் வழிபாட்டை கொண்டு வரல. அப்போ ஒப்புதல் வாக்குமூலம் ஸ்டாலின் வர்ற வரைக்கும் கருணாநிதி ஆட்சியில தமிழ் வழிபாட்டு மொழியாக அர்ச்சனை மொழியாக மாற்றப்படவே இல்லை. இவர் வந்தபோது தான், ஸ்டாலின் வந்தபோது தான் மாற்றப்பட்டிருக்கு. அது பொய். ஆனா அந்த பொய்யில இன்னொரு உண்மையை சொல்றாரு, கருணாநிதி ஆட்சியில இது கொண்டு வரப்படவில்லை, செயல்படுத்தப்படவில்லை. முதன்னு இப்பதான் முதல்ல மு.க. ஸ்டாலின் ஆட்சியில செயல்படுது. அப்ப இதை விட இதை ஒரு வெள்ளையா புரிகிற இந்த பொய்யை விட வேற என்ன சொல்றது? பொய்யர்கள் என்பதற்கும் புரட்டர்கள் என்பதற்கும் வேற என்ன சொல்ல முடியும்? கருணாநிதி ஆட்சியில இதுக்கு சட்டம் போட்டிருக்காங்க, ஜெயலலிதா ஆட்சியில போட்டிருக்காங்க, திருத்தங்கள் வந்திருக்கு. இவர் சொல்றாரு ஒரு உம்முன்னு, தமிழ் உம்மு முதல்ல இருந்துச்சு கோயில் எல்லாம், தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்னு எல்லாரும் கேள்வி பண்ணாங்க. அப்போ அறநிலையத்துறை அமைச்சராக 96 97 கருணாநிதி ஆட்சியில் இவர் இருந்தார், தமிழ் குடிமகன் இருந்தார். அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க தமிழ் உணர்வாளர்கள்லாம். அவர் அப்புறம் கருணாநிதி கிட்ட பேசி கோயில்களில் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்றதை லும்மை எடுத்துட்டு, சேகர்பாபுகளை தெரியணும், லும்மை எடுத்துட்டு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் போர்டு வைக்கணும்னு வச்சு அவங்க ஆட்சியிலே வச்சாங்க. அதன் பிறகு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு வச்சாங்க. என்னாச்சுன்னா இப்போ ஸ்டாலின் வந்த பிறகு என்னாச்சுன்னா அந்த மாதிரி அப்போ அவங்க வச்ச போது ஜெயலலிதா கருணாநிதி எல்லாருமே என்ன அவங்க ஆட்சியில் எப்படி இருந்துச்சுனாக்க தமிழில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு கேட்டால் அவங்க பண்ணணும், கருவறையில் இருக்கிற அர்ச்சகர் பண்ணணும். இதுதான் விதிமுறை, இப்படிதான் இருந்தது ஏற்கனவே. அப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தமிழுக்கு அந்த இடம்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சாரு. என்ன பண்ண தெரியுமில்ல,
கருவறையில் இருக்கிற அர்ச்சகர்கள் தமிழ்ல பத்திரம் பண்ண வேண்டியது, அவங்களுடைய புனிதம் கெட வேண்டியதில்லை. ஸ்டாலின் அண்ட் சேகர் கம்பெனி பண்ணது. கருவறையில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுடைய புனிதம் கெட வேண்டியதில்லை தமிழால். இந்த தமிழனும் தமிழச்சியும் தமிழ்ல தான் அர்ச்சனை நினைச்சால், இங்க ஒரு தனியா ஒரு தீண்டத்தகாத கூட்டம், உங்க நீங்களாம் தமிழன் தமிழச்சி எல்லாம் உங்களுக்கு தனியா ஒரு பதாகை வைக்க சொல்லியிருக்கேன். அந்த பதாகையில இந்த சூத்திர பாஷையில, அதாவது தமிழ்ல அர்ச்சனை பண்றதுக்குன்னு அதுவும் ஐயர் தான் தமிழ்ல அர்ச்சனை பண்றதுக்கு என்ற ஐயர் அர்ச்சகர்கள் இருக்காங்க. அவங்க கைபேசி எண் குறிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வர்ற பக்தர்கள் வழிபட போறவங்க நீங்க போன் பண்ணி அவங்கள அழைச்சிக்கிட்டு நீங்க அர்ச்சனை பண்ணிக்கங்க கோயில்ல தமிழ்ல என்று மாற்றிய நபர் மு.க. ஸ்டாலின், இந்த சேகர்பாபு கம்பெனி. அப்ப இது எப்படி இருக்கு பாருங்க, குருதியிலேயே கலந்துருக்கு. அப்படியே தமிழ் வெறுப்பு, தமிழ் எதிர்ப்பு, சமஸ்கிருத விசுவாசம், அக்ரஹாரத்துக்கு அடிவடி விடுதல் என்பது ஸ்டாலினுக்கும் சேகர்பாபுக்கும் ரத்தத்திலேயே கலந்துருக்கு. ஜெயலலிதா அந்த அம்மா பிராமண குலத்துல பிறந்த அம்மா, அந்த அம்மா அதை மாதிரி செய்யல. கருவறையில இருக்கிற அர்ச்சகர் தான் தமிழ்ல செய்யணும். மக்கள் கேட்டா அதை செய்யும். கலைஞர் கருணாநிதி கருவறையில இருக்க அர்ச்சகர் செய்யுங்க, தமிழ்ல கேட்டாங்கன்னா தமிழ்ல செய்யுங்க என்று உத்தரவு போட்டு வச்சிருந்தாங்க. அதை மாத்துறது இந்த கம்பெனி, தமிழ் வெறுப்பு கம்பெனி இருக்குல்ல, மு.க. ஸ்டாலின் சேகர்பாபு மாத்தி பதாகையில சாமி கும்பிட அவன் துயரத்தை சொல்ல போறவன் அதை பார்த்து அவர் இருக்காரு அந்த போன் பண்ணி அவன் எடுக்கணும். அவன் செல்ல எடுக்கலன்னாக்க அடுத்த நம்பருக்கு போடுங்கிறான். 3 நம்பர் கொடுத்துருக்கோங்கிறா. அவனை அழைச்சிட்டு வான்னு சொல்லி ஏற்பாடு பண்ண ஆளு ஸ்டாலினும் சேகர்பாபுவும். அப்ப எவ்வளவு அக்ரகாரத்துக்கு விசுவாசமா இருந்து தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் துரோகம் பண்ணிருக்கீங்க. அத சாதனையா சொல்றாருல சேகர்பாபு. அப்படின்னா எங்க தமிழன் தமிழச்சி அவ்வளவு முட்டாள் நினைக்கிறியா? எங்களுடைய ஆன்மீக பெருமக்களா இருக்காங்க தமிழ் இனத்துல, அவங்க எல்லாம் அவ்வளவு முட்டாளா அவ்வளவு கேவலமா நினைக்கிறியா? புரிஞ்சுக்க மாட்டோமா நாங்க? அதனால இப்பதான் நாங்க கொண்டு வந்திருக்கோம், நாங்க தான் கொண்டு வந்தோங்க போது உன்னுடைய கருணாநிதி கொண்டு வரவில்லை என்று நீ சொல்லுகிறாய். அவர் 4 தடவை முதலமைச்சர் வந்து வச்சுக்க, கருணாநிதி கொண்டு வரேன்னு சொல்ற நீ. ஏற்கனவே அவங்க எல்லாம் செய்ததை விட மோசமாக தொலைபேசி பண்ணி அழைச்சிக்கிட்டு வா என்ற அளவுக்கு அதை சிக்கலாக்கி விட்டது யாருன்னா ஸ்டாலின், சேகர்பாபு கம்பெனி தான். அதையும் அவர் சொல்லுகிறார். அவரே சொல்றாரு, பதாகையில கைபேசி எண் போட்டு அழைச்சி சொல்லியிருக்கோம். சாதனையே சொல்றாரு, அது மாட்டிக்கிறாரு. இப்படி சொல்லானா யாராச்சும் எங்கேயாவது? கருணாநிதி ஆட்சியில ஜெயலலிதா ஆட்சியில இப்படி இருந்ததா? கூடுதலான விசுவாசிகள் அக்ரஹாரத்துக்கு, சமஸ்கிருதத்துக்கு. அது மாதிரி அவங்க சொல்லுகிறார்கள். நம்ம இன்னைக்கு ஒரு தமிழ் இன எழுச்சி உணர்ச்சி என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழர் ஆன்மீக மீட்பு என்பது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி அந்த நிலையில் தான் இதெல்லாம் செய்கிறோம். நாங்கள் சீர்திருத்த திருமணத்தை கொண்டு வந்தோம், ஐயர் இல்லாமல் திருமணத்தை பண்ணத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திக்கிறீங்கல்ல. ஏன் அப்புறம் கருவறையில மட்டும் அனைத்து ஜாதியினர் சேர்ந்து இருக்கக்கூடாதா? நீங்க இப்ப அதெல்லாம் கைவிட்டீங்க. ஏன்னா திருமணத்துல ஐயர் இல்லாம திருமணம் பண்ணலாம் நாங்க கொண்டு வந்தோன்னு பேசிக்கிற, கருவறையில தமிழ் ஆன்மீகர்கள் போய் அர்ச்சனை பண்ணக்கூடாதா? இன்னைக்கு இருக்கிற நம்முடைய சத்தியவேல் முருகனாரை விட அல்லது எங்களுடைய மோகன சுந்தரனாரை விட, சிவவடிவானாரை விட, இப்படி இன்னும் பெருமக்கள்லாம் இருக்காங்க. அது மாதிரி குச்சனூர் கிழாரை விட என்ன நீ அக்ரஹாரத்தில் இருக்க பெரிய கண்டுபிடிச்சிட்டா இவங்கெல்லாம் இப்போ அந்த அர்ச்சனை தனியாக அர்ச்சனை பயிற்சி பெற்று பட்டம் பெற்றவங்க, பயிற்சி பள்ளி நடத்திக்கிட்டு இருக்கிற சத்தியவேல் முருகனார். தீட்சை கொடுக்கறதுனா எப்படி, என்னென்ன செய்யணும், என்ன வெறுமனே தேவாரம் பாடுறதில்லை. அந்த மாதிரி உள்ளவங்களை இருந்துக்கிட்டு அவங்களெல்லாம் தீண்டத்தகாதரை புறக்கணிச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் கோயிலில் போய் எதுவும் பண்ணக்கூடாது, அர்ச்சனை பண்ணக்கூடாது என்று தடுத்துக்கிட்டு செய்கிறீங்க. அவர் சொல்கிறார் சேகர்பாபு பாருங்க, யாராவது முடிவு பண்ணுறாங்களாம், அந்த பிச்சை குருக்கள், ராஜா பட்டர், கடைசியில் இப்போ செல்வம், இந்த 2 ஆள் தாங்க தீர்மானிக்கிறது. பிச்சை குருக்கள், ராஜா பட்டர் 2 ஆளும் பிராமணர்கள். இவங்க 2 பேர் தான் அங்கே சட்டம். இவங்க 2 பேருடைய பாதம் தாங்கி தான் சேகர்பாபு. இப்ப நம்பால் ஒரு ஆள் அவங்க கையால சேர்த்து வச்சுருவாங்க. செல்வம் ஓதுவார், செல்வம் அர்ச்சனை மந்திரம் அதெல்லாம் பண்ணி அர்ச்சனை பண்றவர்கள் அவர் அர்ச்சனை பண்ணுவோம், அனுப்பிக்க மாட்டீங்க. அவர் தான் அவமானப்படுத்திட்டாங்களே. இதுல மருதமலை கோயில நின்றுட்டு பாட்டுன்னு சொல்லிட்டாங்களே செல்வத்தை.
சும்மா நம்மளை ஏமாத்துறதுக்காக என்ன இப்ப புரியாதவங்க என்ன நினைப்பாங்க, அடே பிச்சை குருக்கள், ராஜா பட்டர், அவங்கள பிரபலமான ஆட்கள், அவங்களோட போய் நம்மளாலே செல்வ சூத்திரப்பைய மருதமலையில நிக்க வச்சு பாட வச்ச ஒரே ஒரு பாட்டு. அந்த மாதிரி மக்களை ஏமாத்த முடியாது. ஆன்மீகத்துல தலையிட்டு எங்கள் தமிழர் ஆன்மீகத்தை மீட்க நாங்கள் எல்லாம் உண்மையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது திராவிட பம்மத்தெல்லாம் விடாது. ஆரிய அக்ரகாரமும் சரி, திராவிட அக்ரகாரமும் சரி, நீங்க தமிழன், தமிழ் மொழி, தமிழர் ஆன்மீகத்துக்கு எதிராக தான் இருப்பீர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நல்லதுங்க ஐயா. இப்போ கடைசியா ரொம்ப எளிமையான கேள்வி, ஆனா இதுதான் ரொம்ப நுட்பமான கேள்வியா நினைக்கிறேன் ஐயா. கடைசியா ஒரு கேள்வி, ரொம்ப எளிமையான கேள்வி, ஆனா ரொம்ப நுட்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் தமிழ்? ஏன் தமிழ் அர்ச்சனை அல்லது ஏன் தமிழ்? ஏன் தமிழ் அர்ச்சனை கூடாது, ஏன் தமிழ் கூடாது, ஏன் தமிழர் கருவறையில் கூடாது என்பதற்கு அவர்கள் விடை சொன்னால் தெளிவாக நாங்கள் சொல்லுவோம். இருந்தாலும் இப்படி மடக்கி பதில் சொல்லி உள்ள உண்மையை விளக்க மறக்க மாட்டோம் அல்லது அச்சப்பட மாட்டோம். தமிழ் அர்ச்சனை என்பது தமிழரை, தகுதியுள்ள தமிழரை அர்ச்சகராக்கு அனைத்து ஜாதியினரையும் என்று சொல்வது எங்களுடைய தமிழர் ஆன்மீக உரிமை. எங்கள் தமிழர் ஆன்மீகத்தில் எல்லா 64 நாயன்மார்களில் எல்லா ஜாதியாரும் இருக்கிறார்கள். இன்னைக்கு கீழ் மேல் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, எல்லாம் இருக்காங்க, எல்லாரையும் சமமாக தான் வச்சிருக்கான். நீங்க நம்ம நந்தனாரை சிதம்பரம் கோயிலில் விடல, போக்குவரத்து பிரச்சனைலாம் இருக்குல்ல, அந்த நந்தனார் நாயன்மார்ல ஒருவர் சாமியா வைக்கப்பட்டிருக்காரு, வேற எதுவும் இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு எல்லாரும் எல்லா பல்வேறு ஜாதிகள் இருக்கு. தமிழர் ஆன்மீகத்தில் ஜாதி இல்லை. அது என்னுடைய திருநாவுக்கரசர்லேருந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. யாரும் ஜாதியை பார்க்கல. அதே போல திருமால் நெறி வைணவத்திலையும் ஜாதி பார்க்கறது கிடையாது, நம்ம ஆன்மீகம் கிடையாது. இந்த ஜாதின்னுங்கிறத கொண்டாந்து புகுத்தினவன் பிராமணன், வடக்கேர்ந்து வந்த ஆரியன், அவன் தான் இதை புகுத்தினான். அவன் புகுத்தி ஏதோ ஆன்மீகத்தில் பண்ணிவிட்டான் இல்லை, ஆன்மீகத்தின் வழியாக புகுந்து தெய்வ பக்தியை காட்டி காட்டி நம்மை அச்சுறுத்தி நம்மளை பணிய வைத்து அவன் எஜமானனாக அவனுக்கு அடிமையாக நாம் போய்விட்டோம். வந்த பிராமணன் தலைமை, பிராமணன் அல்லாத இந்த மண்ணின் மக்கள்லாம் சூத்திரன் அல்லது பஞ்சமன். எனவே இது வெறும் ஆன்மீக போராட்டம் மட்டுமல்ல, ஆன்மீகத்துக்கு முதன்மை இன போராட்டம். ஆரிய இன ஆதிக்கம் தொடர்வதா, அதை விரட்டிவிட்டு தமிழினம் ஆள்வதா என்பதான் கேள்விங்க. ஆரிய இனம்தான் மேலாதிக்கம் செலுத்த வேண்டும் என்பது திராவிடம், மு.க. ஸ்டாலின், சேகர் பாபு அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு தமிழர்கள் தான், தகுதியுள்ள தமிழர்கள் தான் ஆன்மீகத்திலும் சரி அரசியலிலும் சரி ஆளுமை செய்ய வேண்டும். தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், தமிழ்தான் இங்கே வழிபாட்டு மொழியாக இருக்க வேண்டும், அர்ச்சனை மொழியாக இருக்க வேண்டும் என்ற இன உரிமை சொல்வதற்கு கூச்சப்படவில்லை. அவன் பேர் சொல்லாமல் ஆரிய இன ஆதிக்கத்தை வைத்து நம்ம எல்லாம் சூத்திரன் என்று இன்றைக்கும் கருவறைக்கு வெளியே நிறுத்துகிறான், தீண்டாமை கடைபிடிக்கிறான். நம்முடைய தமிழுக்கு எதிரான தீண்டாமை கடைபிடிக்கிறான். அவனுடைய மொழி சமஸ்கிருதம் எவனுக்கு தாய்மொழி இல்லை, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். சமஸ்கிருதம் என்பது கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், எவனுக்கும் தாய்மொழி கிடையாது. அதை புனித மொழிங்கிறான், நம்ம மொழியை சூத்திர மொழிங்கிறான், நீச பாஷை என்கிறான், வெளியே நிறுத்துகிறான். இந்த தீண்டாமையை ஒழிக்க வேண்டும். இது இனத்தோடு தொடர்புடையது, தமிழ் இனத்தோடு, தமிழ் நாட்டு மண்ணோடு தொடர்புடையது, தமிழர் வரலாற்றோடு தொடர்புடையது. எனவேதான் தமிழில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும், தகுதியுள்ள அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பதை முன்னிறுத்தித்தான் நம்முடைய தமிழ் கடவுள் முருகன் திருக்கோயிலில் திருச்செந்தூரில் நடைபெறும் ஜூலை 7ஆம் நாள் நடைபெறும் அந்த திருக்குடமுழுக்கு முன் நிகழ்ச்சிகளையும் அன்றும் அதற்கு பின் நிகழ்ச்சிகளையும் சமபாதியாக உயர் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு. முழுக்க முழுக்க தமிழில் மட்டும்தான் நடக்க வேண்டிய எங்க கோரிக்கை, எங்க லட்சியம். இப்பொழுது இடைக்கால ஏற்பாடாக சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை சென்னை அமர்வு எது சொன்ன தீர்ப்பு, 4 தீர்ப்பு இருக்கு, அந்த தீர்ப்பின்படி தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும். சரிபாதியாக குடமுழுக்கு காலங்களில் கோயில் கருவறை, வேள்விச்சாலை, கோபுர கலசம் 3 இடங்களிலும் தமிழ் அர்ச்சகர்களை, தகுதியுள்ள தமிழ் அர்ச்சகர்களை, உனக்கு ஆள் வேணும்னா இப்ப நம்முடைய சத்தியவேல் முருகனார்ட்ட படித்து சான்று பெற்ற சத்தியபாமா அம்மா அவர்களுடைய அங்க படித்து சான்று பெற்ற
குச்சனூர் கிழாரிடம் படித்து மோகன சுந்தரநாட்டம் படித்து சான்று பெற்ற அப்படி பல பேர் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் வைத்து அந்த தமிழ் அர்ச்சகர்களை கருவறை, வேள்விச்சாலை, கோபுர கலசம் அனைத்திலும் சம எண்ணிக்கையில் நிறுத்தி புனித நீர் ஊற்றும் வரை அந்த வேலையை செய்ய வேண்டும். குடமுழுக்கு அன்றும் சரி, அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் நடக்கக்கூடிய எல்லா வழிபாட்டு முறைகளும் சமபாதியாக அதெல்லாம் குடமுழுக்கை ஒட்டியது. உயர் நீதிமன்ற தீர்ப்புப்படி அது நடக்க வேண்டும், சரிபாதி தமிழருக்கு என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். ரொம்ப நல்லதுங்கய்யா. ஆரியத்தின் அரசியலையும் தமிழின் உத்தமத்தையும் ஒரு இறையாண்மையோடு கலந்து இன்னைக்கு நீங்கள் பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி, நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.